ஹலோ கைஸ், இன்னைக்கு அவேக்னிங் மான்வாவோட எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். எபிசோடு 1 பார்க்கலன்னா மறக்காமல் செக் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவோட லிங்கை கொடுக்குறேன். அதே மாதிரி வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் தொடர்ந்து இந்த மான்வாவை என்னால் கண்டினியூ பண்ண முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோவோட அப்பா அவரு அங்கே டிவி பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிருக்காரு. அந்த இடத்துல அவங்க அம்மாவும் சைடில் வேலை பார்த்துன்னு இருப்பாங்களா. கரெக்டாக அந்த டைமில் தான் ஈயும் வரான். ஈயோட அம்மாவும் நம்ம ஈயை பார்க்க நம்ம ஈக்கு அவ்வளோ சந்தோஷம். ஈயோட அம்மாவால் அங்கே பேச முடியாது. அதனாலேயே நம்ம ஈயோட அம்மா சைன் லாங்குவேஜை பயன்படுத்துகிறாங்க. கண்ணா என்ன இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டேன். அதே மாதிரி உனக்காக சுட சுட சூப்பும் நூடுல்ஸையும் நான் செஞ்சுருக்கேன். நான் யோசிக்கல நீங்கள் உயிரோடு இருக்கீங்க. அம்மா உங்கள் கையால் ஃபிஷ்ஷு சாப்பிட்ணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு. ஃபிஷ்ஷா? இன்னைக்கு நான் ஆல்ரெடி உனக்காக சூப்பையும் நூடுல்ஸையும் ரெடி பண்ணிட்டேன். அப்படி இருக்கும் போது நம்ம நாளைக்கு சாப்பிடலாமே. ஆனால் இன்னைக்கே உங்கள் கையால் சாப்பிடணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு. இல்லை கண்ணா இன்னைக்கு முடியாது அப்படின்னு அவங்க போவாங்களா. பின்னாடியே நம்ம ஹீரோவும் போகிறான். ஏன்னா நம்ம அவங்க அம்மாவை பார்த்து கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கும். போகலான் போது அவங்க அப்பா வந்து கூப்பிட்றாரு. என்ன ஆச்சு? இந்த மாதிரி நீ ரொம்ப சீக்கிரமாக வந்த மாதிரில இருக்கு. இன்னைக்கு தானே அந்த அவேக்னிங் கிளாஸ் அதுவும் ஏற்பட்டுச்சு. அது எப்படி போச்சு? என்ன ஆச்சு? கம்முனே இருக்க, சீக்கிரமா வந்திருக்க. வந்ததும் இல்லாம உன்னோட அப்பாவுக்கு ஒரு ஹாய் கூட நீ சொல்லவே இல்லை. ஏதோ ஒன்று, எதை பத்தியும் எனக்கு கவலை இல்லை. நீ சொல்லு, உன்னோட ரிசல்ட்டை கேட்கணும்னு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். சேர்ந்தே நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். ஏன்னா அதுக்காக தான் என்னோட வேலையை ரொம்ப சீக்கிரமா முடிச்சுட்டு உனக்காக நான் வந்திருக்கேன். அப்பா இன்னைக்கு நான் அவேக்கன் ஆகல. இன்னைக்கு ரொம்ப அன்லக்கியான நாள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் அவேக்கிங் டெஸ்ட்டும் ரொம்ப நேரம் போச்சு. அதனாலேயே அந்த விஷயத்த நல்லா டைமுக்கு பண்ண முடியல. அப்புறம் ஏன்டா சீக்கிரமா வந்த? அவரு உடனே அவரோட ஃப்ரெண்டை பத்தி சொல்றாரு. அவரோட ஃப்ரெண்டோட பையனும் கிளிமர் அப்படின்னு ஒரு ரேங்க்ல இருக்க கிளாஸ்ல இருக்கானா. அந்த பையனோட கிளாஸும் அவங்க அப்பாவோட கிளாஸும் ஒண்ணுதான். 2 பேருமே ஒன்னுத்துக்கும் உதவ மாட்டாங்க. ஆனா அப்படி இருக்கும் போது நீ என்னோட சன்னா இருக்க. அப்படி பார்த்தா கண்டிப்பா அபேசஸ் அந்த ரேங்கோட கிளாஸ்லயாச்சும் நீ இருப்ப. நான் உன்னை எதுக்காக வளர்த்துன்னு தெரியுமா? நீ என்னை விடவும் ரொம்ப பயங்கரமான ரேங்கை அவேக்கன் பண்ணும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பயங்கரமாக உனக்கு சப்போர்ட்டும் பண்ணேன். அப்படி இருக்கும்போது கண்ணா சொல்லு, இந்த மாதிரி எந்த கிளாஸை நீ அவேக்கன் பண்ண? ஆனால் எப்போ நம்ம ஹீரோவோட கிளாஸ் டஸ்ட் கிளாஸ் நாங்கள் தெரிய வந்தோம், அத்த செகண்டே பாட்டில் எடுத்து மண்டையிலே அடிக்கிறாரு. ஆமா என்ன யோத்துன்னு இருக்க? உன்னை நான் எதுக்காக வளர்த்துன்னு தெரியுமா? உன்னை வளர்த்ததே ஒரு பெரிய கிளாஸ் அவேக்கனரா மாறுவேன் அப்படின்னு யோசிச்சேன். ஆனா உன்னத்துக்கும் உதவாத டஸ்ட் கிளாஸ் அந்த கிளாஸை நீ அவேக்கன் பண்ணிருக்க. இதனால என்ன நீ அசிங்க பார்த்தலாம் ட்ரீ பண்ணிருக்கியா? அங்க இப்பயும் விடாம பயங்கரமா மண்டையிலே அடிக்கிறாரு. ஹீரோ நம்ம கிட்ட சொல்றான், என்னோட அப்பா இப்படிதான், அவரோட எமோஷனை அவ்வளவு சீக்கிரத்துல கட்டுப்படுத்த மாட்டாரு. இதே மாதிரிதான் ஆல்மோஸ்ட் போன வாழ்க்கையில என்னோட அவேக்கனிங் டே அப்ப கரெக்டா இதே நாள் நான் அவேக்கன் ஆகல அப்படின்னு சொன்னே என்னோட மண்டையில ஏகப்பட்ட பாட்டில வச்சு அடின்னு அச்சாரு. அதுவும் எதுக்கு? இந்த மாதிரி நான் டஸ்ட் கிளாஸ்ல அவேக்கன் ஆயிட்டேன், உனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிதான் அந்த டைம்ல ரொம்ப பயங்கரமா என்ன அச்சாரு. கரெக்டாக அந்த டைமில் தான் எங்கள் அம்மாவால் எதையுமே அங்கே பொத்துக்க முடியல. அவங்களும் ஓடி வந்து தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஆனால் அவரோட எமோஷன் அது கையை மீறி அங்கே போயிடுச்சு. சைடில் ஏதோ ஒரு டேபிள் இருக்குமா, அதை எடுத்து பயங்கரமாக ஒரு தாக்குனாரு. தாக்க வந்தது ஏதோ என்னதான், ஆனால் எங்கள் அம்மா நடுவில் இருந்தனால எங்கள் அம்மாவோட மண்டையிலே அது பட்டுச்சு. அவங்களோட காலை அங்கே உடைச்சிருப்பாரு. மண்டையில் ஹெவியான காயம் ஏற்பட்டிருக்கும். நிலைமை மோசமாகி அவங்க எந்த போனது தான் மிச்சம். எப்படின்லாம் போன வாழ்க்கையில் ரொம்ப கொடூரமாக ஏற்பட்டிருக்கும். நான் அந்த டைமில் ரொம்ப வீக்காக ரொம்ப பயந்து போயிருந்தேன். இந்த மாதிரி என்னோட வாழ்க்கை ரொம்ப நரகமாக இருந்துச்சு அந்த டைமில். ஆனால் இப்போ ஒன்றும் அப்படி டைம் இருக்க போதில்ல. இப்போ டைம் அப்படியே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நான் அவேக்கன் ஆகிட்டேன். அதே டைமில் இப்போ என்கிட்ட எல்லா எலமெண்ட்டுக்கான ஸ்கில்லும் இருக்கு. ஆனால் என்ன ஒன்று, எனக்கு இப்போ டைம் ஒண்டி தான் வேணும். ஆமாம் என்னடா யோசனை இருக்க? எழுதுக்கோ. அங்கே அப்புறம் தான் அவரோட ஸ்டாட்ஸை காட்டுறாங்க. அவரோட ஸ்டாட்ஸில் எல்லாமே 4ஆல் அப்படியே இன்டூ ஆயிருக்கும். அதாங்க நான் ஆல்ரெடி சொன்னல, இவரோட ஸ்டாட்ஸ் இன்னமும் பங்கமாக இருக்கும்னு. நம்ம ஹாங்கை கம்பேர் பண்ணால் இவருக்கு எல்லாமே 400 மடங்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். நான் யோசிச்ச மாதிரி தான் ஹாங்கை விட இவரோட ஸ்டாட்ஸ் ரொம்ப பங்கமாக இருக்கு. அதே மாதிரி என்னதான் ட்ரீ பண்ணாலும் என்னால் இவரை எதுவுமே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு நான் ஸ்ட்ராங்காக இல்லை. இவர்கிட்ட ஃபைட்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸும் அதிகமாக இருக்கு. கண்ணா உண்மையிலேயே நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு தான் யோசிக்கிறேன். ஏன் தெரியுமா? உன்ன மாதிரி ஒருத்தன் பிறந்திருக்கவே கூடாது. இப்படி நாங்க பயங்கரமா இன்னமும் மாங்குன்னு மண்டையிலையும் உடம்புலயும் அங்க காயமா ஏற்படுத்துறாரு. நம்ம ஹீரோக்கு ஒரு சைடு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஏன்னா இந்த டைம்ல அவங்க அம்மா வீட்டுல இல்ல. ஏன்னா நம்ம ஆளு வரும்போதே சொன்னால இந்த மாதிரி மீன் எனக்கு சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்குன்னு. அதனால அவங்க மீன் வாங்குறதுக்காக மார்க்கெட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா இதுக்கப்புறம் தான் ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் ஏற்படுது.
அவங்க அம்மா மார்க்கெட்டுக்கு போனாங்களே, வழக்கத்தை விட ரொம்ப சீக்கிரமா இந்த டைம் வந்துட்டாங்க. நடக்கிற விஷயத்த பார்த்து அவங்க அம்மா ரொம்ப பயந்து போயிடுறாங்க. அந்த பேக்கையும் பொத்துன்னு கீழே போட்டுறாங்க. எதுக்காக எங்க அம்மா இந்த அளவுக்கு சீக்கிரமா வரணும்? அப்போனா நான் கேட்டேன்னு ஒரு வார்த்தைக்காக இந்த அளவுக்கு சீக்கிரமா அவங்க கொண்டு வந்திருக்காங்களா? அங்க இப்பதான் என்ன ஆச்சு அப்படின்னு காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து கேட்டிருப்பால, அதனாலேயே அவங்க வேகமா ஓடி போனாங்க. கண்டிப்பா அவன் ரொம்ப பசியா இருப்பான். அப்படி இருக்கும் போது சீக்கிரமான அவனுக்கு செஞ்சு தரணும். இதனாலேயே அவங்க வேகமா வீட்டுக்கும் ஓடி வந்தாங்க. ஆனா இந்த மாதிரி விஷயத்த பார்த்தோன்னே அவங்க ரொம்ப பயந்து போயிடறாங்க. என்னம்மா இந்த மாதிரி வந்துட்டியோ, பாரு நம்மளுக்கு எந்த அளவுக்கு கேவலமான புள்ள போந்திருக்குன்னு. அவன் டஸ்டி கிளாஸ்ல இருக்கான், இவெல்லாம் எதுக்கு பிறக்கணும்? இவனை மாதிரி ஒத்தனை எதுக்காக நீ பிறக்க வச்ச? இப்படின்னு அவங்க அம்மாவை நோக்கி போக சீன் அப்படியே இன்னமும் பாஸ்ட்டுக்கு போகுது. நம்ம ஹீரோவோட அம்மாவை பாஸ்ட்ல பயங்கரமா வச்சால, அதனால நம்ம ஹீரோவோட அப்பா அங்க ஜெயிலுக்கே போயிட்டான். ஜெயிலுக்கு போய் 15 வருஷத்துக்கும் மேல தண்டனையை ஆளு அனுபவிச்சிருப்பான். அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்கும் போது இன்னமும் அங்க பயந்து போயிடறான். ஏன்னா அதே விஷயம் வரலாறு திரும்பவும் அதே விஷயத்த ரிப்பீட் பண்ணும் அப்படின்னு அவன் பயப்படுறான். இல்ல, என்னுடைய அம்மா திரும்பவும் இறக்க கூடாது. அங்க ஆளு தாக்குறதுக்கு போறான். ஆனா அத்த செகண்டே நம்ம ஹீரோவா ஒரு பறக்க விட்டுறாரு. நான் அவரோட ஸ்ட்ரென்த்து எஜிலிட்டி எல்லாமே 4 மடங்கு ரொம்ப அதிகமா இருக்குமா. நம்ம ஹீரோவால அங்க எதுவுமே பண்ண முடியல. போன வாட்டி என்ன ஆச்சோ அதே மாதிரி தான் இப்பவும் ஆகுது. அவங்க அம்மா தான் அங்க நடுவுல வந்து ப்ரொடெக்ட் பண்றாங்க. அங்க ஆளு இப்பயும் சொல்றான், ரோயின் உனக்கு தெரியுமா, நீ ஃபர்ஸ்ட் டைம் பிரெக்னென்ட் ஆகும் போது நான் ரொம்ப சந்தோஷமானேன். ஏன்னா நம்ம இருக்கான்ல, அவன் பிறப்பான், அவன் மூலமா நம்மளோட ஃபேமிலி இன்னமும் ஸ்ட்ராங்கரா ஆகும், அவன் இன்னமும் எனக்கு பெருமையை சேர்ப்பான் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஏன்னா ஆல்ரெடி ஃபேமிலியோட பேரு அடிமட்டத்துக்கு போயிடுச்சு. அப்படி இருக்கும் போது பெருமை வரும் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா இங்க என்ன ஆச்சுன்னு தெரியுமா, நம்ம பையன் இருக்கிறதுலயே ரொம்ப லோயஸ்ட் டியர், ஒன்னுத்துக்கும் உதவாத டியரா அவிக்கன் பண்ணியிருக்கான். அந்த கிளாஸ் இருக்கும் போது அவனால அட்வான்ஸ்மெண்ட்டை கூட பண்ண முடியாது. ஏங்க நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. உனக்கு இன்னுமா புரியல? அவன் எதுக்காக இந்த அளவுக்கு லோயஸ்ட் டியரா அவிக்கன் பண்ணிருக்கான்னு தெரியுமா? அதுக்கு காரணம் நான் இல்ல, நீதான். உன்னோட ஜீன் அது ரொம்ப லோவா இருந்திருக்கு, அதனால தான் அவனுக்கு இப்படி ஆயிருக்கு. அங்க ஓங்கி மொத்தமா முச்சலாம் அப்படின்னு தாக்கலான்னு வரும்போது திடீர்னு நம்ம ஹீரோ பிளிங்க் அந்த ஸ்கில்ல பயன்படுத்துறான். அந்த ஸ்கில்லுனால அவங்க அப்பா அப்படியே சைடா போய் விழுறாரு. இன்ட்ரெஸ்டிங். நான் யோசிக்கல, குரோன பைட்டன் காட்டியோ நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு தான் யோசிக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்டே என்னோட கதையை முடிச்சிருக்கணும். இதுக்கப்புறம் தான் உண்மையான பிரச்சனையே ஆரம்பிக்குது. எப்படி நான் அவரோட அட்டாக்ஸை பிளாக் பண்ண போறேன் யோசிக்கிற அந்த டைம்ல பயங்கரமா ஒரு பஞ்சை கொண்டு வருவாரா. கரெக்டான டைம்ல நம்ம ஹீரோ பேரி அப்படின்னு அந்த அட்டாக்கை ஆக்டிவேட் பண்றான். நான் என்னதான் ஆக்டிவேட் பண்ணாலும் இதுக்கும் சில பல டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. இந்த அட்டாக்கை பயன்படுத்தும் போது கரெக்டா 0.09 செகண்ட்ல பேரி பண்ணும், இல்லைன்னா அவ்வளவுதான் அந்த அட்டாக்கோட டேமேஜ் அப்படியே கம்மியா போகும். அப்படி அவன் கரெக்டா பண்ண வேண்டியதான் அந்த 100% டேமேஜும் அப்படியே ஆப்பனன்ட் மேல போகும். ஆனா நம்ம ஹீரோ என்னதான் அங்க கரெக்டா பண்ண ட்ரை பண்ணாலும் அவரோட பவர் ரொம்ப அதிகமா இருக்குமா. அப்படியே ஆளு அந்த ஸ்வாடியை சின்ன பின்னமாக்கிறான். அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு புரியுது, நான் யோசிக்கல, அவரோட பவர் லெவல் அந்த கேப் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ இந்த அட்டாக் மூலமா எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, ஏதோ என்னோட நெஞ்சில இருக்க நிறைய போன்ஸ் இப்போதைக்கு உடஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன ஆச்சு மகனே, இந்த மாதிரி இப்போவும் நீ தில்லா நின்று இருக்க. இந்த அட்டாக்கை கண்டிப்பா உன்னால டாச் பண்ண முடியாது. பிளாக் லைட்னிங் தண்டர் அப்படின்னு ஒரு அட்டாக்கை ஒரு பண்ணலான்னு போறாரு. அங்க ஈயும் சொல்றான், நான் ஒன்னும் இந்த அட்டாக்கை டாச் பண்ண போறதில்ல. ஹேய், உனக்கு ரொம்ப தைரியம் தான்டா, ஆனா எதுக்காக நீ டாச் பண்ணாம இருக்க? ஏன்னா நீ ரொம்ப வீக்கா இருக்க. அப்படி இருக்கும் போது நான் அடிக்கிற அடியில நீ செத்து போகவும் வாய்ப்பு இருக்கு. இல்ல, என்னோட பாஸ்ட் லைஃப்ல ஏற்பட்ட அதே ட்ராஜடி இந்த வரலாறை நான் திரும்பவும் ஏற்பட விட மாட்டேன். நம்ம ஹீரோ இதெல்லாம் கம்முன்னு இருந்து யோசிப்பானா, அவரு வேற மாதிரி யோசிக்கிறாரு. நீ இப்போ அவேக்கன் ஆயிட்ட, அதனால ஏதோ நீ தான் பெரிய ஆளு அப்படின்னு நீ யோசிச்சு இருக்கியோ. ஆனா உனக்கு தெரியல இந்த இடத்துல உண்மையான பாஸ் யாருன்னு. அங்க சேரை வச்சு 2 பேரோட கதையை முடிக்கலான்னு போகும்போது யாரோ ஒருத்தங்க டோரை நாக் பண்றாங்க. கதவு திறங்க சீக்கிரம், யார் இருக்கா உள்ள? அட எவன்டா அது? கண்ட நேரத்துல மூட ஸ்பாயில் பண்ணி விட்டுறாங்க. இந்த மாதிரி வந்து யாராவது எதுக்காகடா டோரை நாக் பண்ணிருக்கீங்க? யாருன்னு பார்த்தா 2 பேர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு வந்திருக்காங்க. அந்த போலீஸ் ஆளுங்களை பார்த்தோன்னே அவரு கொஞ்சம் கம்முன்னு ஆயிடுறாரு. அங்க ஏதாச்சும் மாத்தி கீத்தி ஒரு பண்ணிட்டாருன்னா அவ்வளவுதான், அங்க உள்ள தூக்கி போட்டுருவாங்க. சார், நாங்க எதுக்காக வந்தோம்னா, இப்போ ரீசெண்டா நிறையவே கிரைம்லாம் நடக்குது. முக்கியமா இந்த வாண்டடான இந்த பர்சனை யாரோ ஒருத்தங்க இங்க பார்த்துருக்காங்களா, அவங்க ரிப்போர்ட் பண்ணாங்க. அதனால தான் வீடு வீடா நாங்க சர்ச் பண்ணணும்னு வந்திருக்கோம். இந்த ஆளை பத்தி நீங்க கேக்குறீங்களா? இந்த ஆளு அடிக்கடி டிவில வருவான். இவனை இந்த ஏரியால எங்கேயுமே நான் பார்த்ததில்ல. அப்படி பார்த்தா கண்டிப்பா நான் ரிப்போர்ட் பண்றேன். இல்ல ஹீரோவும் ஹீரோவோட அம்மாவும் நிப்பாங்களா? அங்க ஈயோட நிலைமையும் மோசமா இருக்கும். மண்டையில அவ்வளோ அடி, அங்க அப்படியே ரத்தமா ஊத்துது. இந்த விஷயத்த அந்த ஆளுங்க பாத்துருவாங்களா? உடனே அவங்க கேக்குறாங்க, அம்மா அந்த பையன் அவனோட சந்தன. அப்படி இருக்கும் போது அவனுக்கு என்ன இருக்கு, எதுக்காக இந்த அளவுக்கு
அவனுக்கு காயமா இருக்கு. அவனை பத்தி கவலைப்படாதீங்க, அவன் என்னோட சந்தான். அவன் ரொம்ப கேர்லெஸ் ஆனவன். அவன் மார்க்கெட்டுக்கு போகும்போது வலிக்கு வந்துட்டான், அதனால தான் அவனுக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. இது ஒரு சின்ன விஷயம் தான், அதனால கண்டுக்க வேணாம். இப்படி அவரு சொல்லும் போது உடனே நம்ம அங்க சொல்றான், ஆபீசர் இல்ல, என்னை தாக்குனதே உங்க முன்னாடி நிக்கிற அந்த பர்சன் தான். இப்படி ஆளு சொல்லும் போது அங்க பயங்கரமா அவருக்கு கடுப்பாகுது. அதுக்கப்புறம் சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. இப்பதான் எப்படி இந்த ஆபீசர் இங்க வந்தாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. இந்த ஆபீசர் 2 பேருமே இங்க வந்ததுக்கு காரணமே நம்ம ஹீரோ தான். அவன் தான் ஆல்ரெடி கால் பண்ணி சொல்லியிருக்கான், இந்த மாதிரி டிவில பார்த்த அந்த கிரிமினல் அவன் இங்க பக்கத்துல எங்கேயோ சுத்தின்னு இருக்கானு. ரிப்போர்ட் பண்ணது ஏதோ நான் தான், ஆனா நான் யோசிக்கல இந்த அளவுக்கு இவங்க வேகமா வருவாங்கன்னு. ஆனா ஏதோ ஒண்ணு இவங்க வந்துட்டாங்க, போதுமான அளவுக்கு என்கிட்ட இப்போ டைமும் இருந்துச்சு. ஆமா, உங்க பையன் சொல்றத வச்சு பார்த்தா இத பண்ணது நீங்க மேல இருக்க. ஐயோ, நீங்க என்ன யோசிக்கிறீங்க? இந்த மாதிரி நான் எதுக்காக என்னோட சொந்த பையனை அப்படி பண்ண போறேன், அதுவும் என்னோட கையால அடிக்கதா? அது ரொம்ப பாவமாச்சே. நீங்களே சொல்லுங்க, எதுக்காக நான் அப்படி பண்ண போறேன்? அவன் சும்மா ஜோக் பண்ண இருக்கான், அதெல்லாம் நம்பாதீங்க. ஆனா நம்மால இன்னமும் அங்க டீட்டெயிலா சொல்றான். பாருங்க, தலையில இந்த அளவுக்கு காயம் ஏற்பட்டதுக்கு காரணம் அவரோட வைன் பாட்டில், அதுதான். அதே மாதிரி கையில கால்ல எல்லா இடத்துலயும் அவரு சேரை வச்சு பயங்கரமா வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஃபிஷ்ட வச்சு பயங்கரமா தாக்குனாரு. இப்படி இருக்கும் போதும் நீங்க நம்ப போது இல்லையா? அதே மாதிரி சாப்டர் 8 ஆர்டிகல் 4 அதுபடி பார்த்தா அவிக்னரோட பிஹேவியர் அது சரியா இல்ல, கைய மீறி போய் எல்லாரையுமே தாக்குறான் அப்படின்னு இருக்கும் போது அவங்களுக்கு 15 நாளுக்கான பிரிசன் அது அவங்களுக்கு கொடுக்கப்படும். அவங்கள டீடைன் பண்றாங்க. நம்ம ஹீரோ சொல்ற ஆர்டிகலும் அவங்க பக்காவா கரெக்டா இருக்குமா, அதனாலயே அவங்க சொல்றாங்க, மிஸ்டர் பாய் உங்க பையன் சொல்றது கரெக்டா இருக்கு, அதுபடி பார்த்தா சஸ்பெக்டா நீங்க பயங்கரமா வச்சிருக்கீங்க, அதனால நீங்க 15 நாளைக்கு ஜெயிலுக்கு போற மாதிரி இருக்கும். இதை கேட்கும் போது அவருக்கு பயங்கரமா கடுப்பாகுது. அங்க தாக்கலாம் அப்படின்லாம் போறாரு. ஆனா அவங்க 2 பேரும் அங்க விடல, நீங்க கம்முனாகணும், இல்லைன்னா நாங்க தான் ஏதாச்சும் பண்ற மாதிரி இருக்கும். அப்படியே நான் உன்னை விட மாட்டேன், 15 நாளுக்கு அப்புறமா நான் உன்னை மொத்தமா முச்சிடும் வந்து. அட என்ன பண்ணிருக்கீங்க, கம்முனாவுங்க. இதுக்கப்புறம் அவர் போயிட நம்ம ஹீரோவோட அம்மாவுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. அவங்க கட்டி பிடிக்கிறாங்க. அம்மா எதுவும் இல்லை, எல்லாமே ஓகே தான், பிரச்சனை இல்லை. இந்த டைம் எப்படியும் என்னோட அம்மாவை நான் ப்ரொடெக்ட் பண்ணிட்டேன். ஆனா இதுக்கப்புறம் தான் உண்மையான ஆட்டமே ஆரம்பிக்குது. ஏன்னா என்கிட்ட வெறுமா 15 நாள் ஒண்டிதான் இருக்கு, அதுக்குள்ள நான் இன்னமும் ஸ்ட்ராங்கரா மாட்டோம். உங்க அம்மாக்கு அங்க கண்ணீரா வரும். அது பார்க்கும் போது நம்ம ஹீரோவால எதையுமே ஏத்துக்க முடியல. அவங்க அம்மா கிட்ட அவன் சொல்றான், அம்மா எதை பத்தியும் நீங்க கவலைப்பட வேணாம், கண்டிப்பா நான் இன்னமும் ஸ்ட்ராங்கரா மாறுவேன். அதே மாதிரி இதுக்கு மேலேயும் இந்த மாதிரி விஷயம் நடக்கவும் நடக்காது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கையில ஏதோ ஒரு சாவி இருக்கு. இந்த சாவி அவங்க அப்பாவோட சாவி தான். கரெக்டா ஒரு அசந்த நேரத்துல ஆளங்க தூக்கிட்டான் இந்த சாவி. இது மூலமா இ ரேங்க்ல இருந்து சி ரேங்குக்கு என்னால அசால்ட்டா போக முடியும். இந்த சாவியை வச்சு ஒரு ஐட்டமே என்னால அடைய முடியும். இந்த ஐட்டமா ஒரு யாருக்குமே தெரியாம மறைச்சு வச்சிருந்தாரு. ஈவன் எங்க ஃபேமிலியில இருக்க யாருக்குமே தெரியாது. எனக்கே இந்த விஷயம் எப்போ தெரிய வந்துச்சுன்னா அவரு போன வாழ்க்கையில இறந்து போனக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரிய வந்துச்சு. அங்க சாவியை வச்சு ஒரு ஸ்வாடம் எடுக்கிறான். இதை வச்சு என்னால டீமன் கேவ சோலோவா வேட்டையாட முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் காடையும் பழி வாங்கணும், என்னை ஏமாத்தின அந்த துரோகி அவனையும் நான் பழி வாங்கணும். ஆனா அதுக்கு நான் இன்னமும் ஸ்ட்ராங்கரா மாறணும். ஸ்ட்ராங்கரா மாறதுக்கு டீமன் கேவை நோக்கி நான் போகணும். ஆனா இப்போதைக்கு என்னால ஸ்கூலால மேனேஜ் செய்யப்பட்டிருக்க டீமன் கேவை நோக்கி தான் போக முடியும். அந்த அளவுக்கு தான் எனக்கு இப்போ அதிகாரம் இருக்கு. ஆனா எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. பாஸ்ட் லைஃப்ல நான் ஏகப்பட்ட ஹிடனான டீமன் கேவை பார்த்துருக்கேன். அதனால அசால்ட்டா என்னால அதுக்குள்ளேயே போக முடியும். அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு டீமன் கேவை நோக்கி வரான். அது ஒரு ஹிடனான டீமன் கேவ் தான். இது உள்ள ஒன்ஸ் போயிட்டா அங்க இருக்கிற மாஸ்டரை கொல்ற மூலமா அசால்ட்டா எல்லார விடவும் இன்னமும் என்னால ஸ்ட்ராங் ஆக முடியும். என்னோட பலத்தையும் பல மடங்கு ஏத்த முடியும். நம்ம ஹீரோ போற அந்த ஹிடனான டீமன் கேவ் கிட்டையும் எல்லாமே கொஸ்டின் மார்க்கா இருக்கு. அதுக்கு காரணம் இதோட டிஃபிகல்ட்டி லெவல் நினைக்கிறத விட ரொம்ப அதிகமா இருக்கலாம்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு. மறக்காம எல்லாருமே ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம அப்படியே கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.